ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திகல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் வந்து அங்க கிடைச்சிருக்கும். அங்கதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அங்க பெரியவரு இப்போ அந்த சீடு கூட கான்ட்ராக்ட போடுறேன் அப்படின்னு ஒத்துக்கினாரு. அங்க சீடுல லைட்டா அங்க பவரை செலுத்தின அடுத்த செகண்டே பீஸ்ட் ஸ்பேஸுக்குள்ள அவங்க வராங்க. அத்தனோண்டு இருக்கிற சீடும் ஒரு பெரிய மரமா அப்படியே உருமாற ஆரம்பிக்கும். அதுவும் டப்புன்னு வாய்டு சப்ரஸிங் ஜெயிண்ட் ட்ரீ அங்க மாறும். ஷேட்டர் ஆயிருக்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அது குணமாக்க இத பாக்குற அவரு ரொம்ப வியந்து போறாரு. அட என்ன இது, நான் யோசிக்கவே இல்லை இதால இந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இதை பண்ண முடியும்னு. சரி பிரின்சிபல் டுவான், இந்த மாதிரி வேலை முடிஞ்சிச்சு, இப்போ வந்து நான் போறேன் இந்த இடத்த விட்டு. அட மேனேஜர் யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சு பிரின்சிபல் டுவான், ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? அது ஒன்றும் இல்லை மேனேஜர் யூ, நீங்க எங்க மேஜிக்கல் அகாடமிய வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? இதை கேட்கிற நம்ம யூவும் 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்மளால அங்க அப்ளை பண்ணிருப்பான். ஆனா நம்ம யூ கிட்ட பீஸ்ட் டேமிங்கான டேலண்ட் எதுவுமே அங்க இல்ல. அதனால என்ன ரிஜெக்ட் பண்ணும்போது எதுக்காக நான் திரும்ப போகணும்? பிரின்சிபல் டுவான், யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்றது உண்மையிலேயே ஒரு கிரேட்டான விஷயம் தான். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்னால அந்த விஷயத்துக்கு ஏத்துக்க முடியாது. இப்படி ஆளு சொல்ல உடனே பிரின்சிபல் டுவானும், அட யூ, நான் ஒன்னும் அப்படி சொல்லல, நீ தப்பா புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் உன்னை ஒரு ஸ்டூடெண்டா வர சொல்லல, நான் உன்னை ஒரு ப்ரொஃபஸரா உள்ள வர சொன்னேன். எங்க அகாடமிக்கு நீ ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம். ஜஸ்ட் சில பல ரிவ்யூஸையும் சில பல ப்ரொசீஜர்ஸையும் அங்க பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ ஒரு ப்ரொஃபஸரா அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இப்பயும் நம்மால வந்து யோசிப்பானா? இதனால நம்ம பிரின்சிபலும் அங்க யோசிப்பாரு, இவனை எப்படியாச்சும் கொண்டு வரணும், இல்லன்னா அவ்வளவுதான், ஷியா நேஷனுக்கே பிரச்சனை வந்தாலும் வரலாம். அதனால நம்ம சைடுக்கு இவனை கொண்டு வரணும். மேனேஜர் யூ, உங்களுக்கு ப்ரொஃபஸரா இருக்க பிடிக்கலன்னா நீங்க வைஸ் பிரின்சிபலா இருக்கலாம், இல்ல என் பொசிஷனை எழுதி தரவா? நம்ம யூவும் யோசிக்கிறான், இந்த அளவுக்கு அவரு கம்பல் பண்றாருன்னா இது கண்டிப்பா பொய்யா இருக்கலாம், வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி இதுல ரிஸ்க்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேஜிக் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரா இருக்கும் போது பீஸ்ட் விக்கிற இந்த விஷயத்த பத்தி அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். எப்படியும் அவங்க ஏகப்பட்ட பசங்க இருப்பாங்க, அவங்களே அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. இதனால நம்ம யூவும் அங்க ஒத்துக்கிறான். சரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன்னா பீஸ்ட் ஷாப்பையும் நான் நத்துறனால இதுக்கும் அதுக்கும் அவஸ்தை வந்து இடிக்க கூடாது. அட யூ, என்ன கேள்வி இது? நீங்க வந்தா உண்டி போதும், டைமிங்லாம் உங்க இஷ்டம் தான். ஒன்ஸ் நீங்க மேஜிக் அகாடமியோட ப்ரொஃபஸரா முழுமையா மாறிட்டீங்கன்னா உங்களால சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் அங்க பண்ண முடியும். அதுக்குன்னு தனியா உங்களுக்கு பணமும் கிடைக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்டவுடனே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ரிசர்ச்சுக்கு பணம் வந்து 100 மில்லியன் ஈவன் பில்லியன் கூட அங்க கிடைக்கலாம். ஆல்ரெடி சேலரி போனஸ் இதுல ரிசர்ச் மணி இது பத்தாதுன்னு பீஸ்ட் டீமிங்ல இருந்து பணமும் வருது. எவ்வளவு பணம் வரும்னா அந்த பணத்து மேல நம்ம ஹீரோ படுத்தாலும் பணம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அது ஒண்டி இல்லாம தனியா லைப்ரரிஸும் இருக்கு, அதுல ஏகப்பட்ட புக்ஸும், அதுக்குன்னு யூனிக்கான ஒரு சீக்ரெட் ரிலமும் இருக்காங்க. நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை எந்த காலேஜை என்னால அட்டன் பண்ண முடியாதுன்னு யோசிச்சனும். அந்த காலேஜ்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இல்லாம ஒரு ப்ரொஃபஸரா நான் போறேன். இதுக்கப்புறம் நம்ம சாங்கும் பிரின்சிபலை பத்தியும் யூஓ பத்தியும் தான் அங்க யோசிப்பாங்க. சைட்ல ஏதோ ஒரு லைட் அப்பியர் ஆகுது. பார்த்தா அந்த 2 பசங்க அங்க பிரதரும் வந்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏண்டா பார்க்கும் போதே இந்த விஷயம் உனக்கு தெரியலையா? என்னோட டேலண்டோட ஆர்ஜின் அதை மொத்தமா இந்த ஆண்ட் குயின் கூட நான் ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் இப்படி பண்ணும்போது ஆண்ட் குயினும் க்ரோ ஆகும், அதே டைம்ல நானும் ரொம்ப வேகமா க்ரோ ஆவேன். ஆனா உன்னோட டேலண்ட் ஆர்ஜினை மொத்தமா இப்படி இணைக்கிறது ஓகே தானா? ஏன்னா நீ மொத்தமா இணைச்சிட்டா அவ்வளவுதான், ஃபியூச்சர்ல மத்த பீஸ்ட் கூட கான்ட்ராக்ட் போட முடியாது. அதே மாதிரி ஆண்ட் குயின் இறந்து போயிட்டா அவ்வளவுதான், ஃபியூச்சர்ல உன்னால ஒரு பீஸ்ட் டேமராவும் இருக்க முடியாது. பரவாயில்ல, வாழ்ந்தா ஆண்ட் குயின் கூட தான், இல்லையா நான் பீஸ்ட் டேமராவே இருக்க வேணாம். அங்க இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் போது டீச்சருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும், இந்த மாதிரி காலத்துல இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் டேமரானு. அங்க பின்னாடி பிரின்சிபல் டுவானு வந்துட்டு, இல்லையா பின்ன என்னோட கிராண்ட் சன் ஆச்சு, அப்படிதான் இருப்பான். பிரின்சிபல் டுவாங், உங்களோட பாடி ஓகே தானே? அட என்ன பேசுறீங்க டீச்சரு, நான் ஆல் ரைட்டா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல. அதுக்கு காரணம் யாருன்னு சொல்ற? அதுக்கு காரணம் யூ தான். யூ மூலமா என்னோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அது திரும்பவும் ரெக்கவர் ஆயிடுச்சு. சும்மா நீங்களே கெஸ் பண்ணுங்களேன், நம்ம யூ அதை எப்படி பண்ணாருன்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ ஒரு ஹை லெவலான ரிசோர்சஸ் அவர் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் இது திரும்பவும் ரிப்பேர் ஆயிருக்கு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, வாய்டு சப்ரஸிங் ஜெயிண்ட் ட்ரீ அதை அவரு கொடுத்தாரு, அது கூட கான்ட்ராக்ட போட்டேன், அவ்வளவுதான். அதனால என்னோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸும் பழையபடி ஆயிடுச்சு. திரும்பவும் நான் பழையபடி பீக்குக்கே வந்துட்டேன். இப்போ அது ரெக்கவர் ஆனனால என்னோட லைஃப் எனர்ஜியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. லிட்டரலா ஒரு வகையில 300 வருஷத்துக்கும் மேல என்னால வாழ முடியும். அங்க டீச்சருக்கும் இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவரு இன்னொரு விஷயத்த பத்தி சொல்லுவாரு. அது என்னன்னா, நம்ம மேனேஜர் யூ அவரையும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு நான் இன்வைட் பண்ணிருக்கேன் ஆஸ் அ ப்ரொஃபஸரா. அதுக்கு என்ன மீனிங்? இதுக்கப்புறம் நீங்க 2
பேரும் ஒரு கொலீக்ஸ் மாதிரி ஒன்னா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதை கேட்கிற டீச்சருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க அந்த பசங்களும் நம்ம யூ தான் ப்ரொஃபஸர்னா கண்டிப்பா அவரோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணுவேன்ப்பா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம யூ அவனோட பவர்ஸை பத்தி யோசிக்கிறான். இப்போ டோட்டலா 3 ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க டேலண்ட் நம்ம ஆளு கிட்ட இருக்கு. இப்போ டைரக்டா பீஸ்டுங்க கூட அவனால பவர்ஸை ஃபியூஸும் அங்க பண்ண முடியும். நம்ம ஹீரோ டிமானிக் டிராகன் கூட அங்க ஃபியூஸ் பண்ணானா கிங் ஆஃப் தி டார்க் எல்லாம் நம்ம ஹீரோவால மாத்த முடியும். இதுவே அந்த எம்பரர் பேர்டு அது கூட ஆளு பண்ணானா அவனுக்கு டிவைனான அத்தாரிட்டிஸ் அதுவும் அங்க கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ்ட் கிட்ட ஒண்டிதான் நம்மளால அப்படி பண்ணவே முடியும். அதனால யோசிக்கிறான் இந்த மாதிரி வெயிட் பண்ணலாமா இல்ல ஒரு புது பெட்டு கூட வரலாம், அது கூட நம்ம ஃபியூஷனை பண்ணிக்கலாம் இப்படின்னு அங்க யோசிக்கிறான். கரண்டா 1200 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. சிஸ்டமும் அங்க சொல்லும் இப்போ உங்ககிட்ட 1200 பாயிண்ட்ஸ் போதுமான அளவுக்கு இருக்கு, நீங்க இன்னொரு ஒரு பீஸ்ட பை பண்ணிக்கலாம். நம்ம யூவும் யோசிப்பான் இந்த எம்பரர் பேர்டும் இந்த டிராகன் இதை விடவும் பெஸ்டான விஷயமா ஏதாச்சும் வரவும் வாய்ப்பு இருக்குல்ல. அங்க இது கேட்டோடனே அதுங்களுக்கு அங்க பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா எங்களுக்கு என்ன குறை, ஆனா நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா ஒரு பிளான் டைப் பீஸ்ட தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப காம்பேக்டபிளா இருக்கும். அதே டைம்ல என்னோட பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸ் அதையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி மத்த பீஸ்டுங்களுக்கு ஒரு உதவியாங்க இருக்கும். அங்க சிஸ்டமும் வந்துட்டு ஒரு 4 ட்ரீ டைப் பீஸ்ட பத்தி அங்க காட்டும். ஃபர்ஸ்ட் ஏத்தோனே எல்ஃப் மதர் ட்ரீன்னு ஒன்னு இருக்கு, ரெண்டாவதா செக்ரெட் ஸ்டார் ட்ரீன்னு ஒன்னு இருக்கு, மூணாவதா ஜெயிண்ட் ட்ரீ ஆஃப் வார், ஏன்ஷியன்ட் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு நாலாவதா ஒரு ட்ரீயும் இருக்கு. ஆனா அதுலயும் இந்த எல்ஃப் ட்ரீ இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகுற மாதிரி இல்ல. சரி ஸ்கேட் ட்ரீயால அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணா பிளானட்டை ரெக்கவர் பண்றதுக்கும் ரிவைவ் பண்றதுக்கும் அங்க உதவியா இருக்குமா. இது எனக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. ஜெயிண்ட் ட்ரீ ஆஃப் வார் இந்த ட்ரீய ஒன்ஸ் நம்ம ஹீரோ வாங்கிட்டானா லார்ஜ் நம்பர் ஆஃப் டீமன் ட்ரீஸை நம்ம ஹீரோவால உருவாக்க முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு பெரிய வார உருவாக்குறதுக்கு இது பெரிய லெவல்ல யூஸா இருக்கும். ஆனா இது ரொம்பவும் ஈவலா இருக்குப்பா. என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனுக்கு இது சுத்தமா சூட் ஆகாது. ஏன்ஷியன்ட் ட்ரீ ஆஃப் லைஃப் அது ஒண்டிதான் ஏதோ நம்ம ஹீரோவோட டேலண்ட்டுக்கு அங்க சூட்டபிளா இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கோம்னா ஏன்ஷியன்ட் ட்ரீ ஆஃப் லைஃப் எந்த இடத்துல இது எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த டெத் அது வந்து நம்ம ஹீரோ விட்டு தள்ளி இருக்குமா. நம்ம ஹீரோவோட வைட்டாலிட்டியும் பெரிய அளவுல அது அதிகரிக்கும். அதுவும் நம்ம ஹீரோவோட தேர்ட் டேலண்ட்டை நல்லாவே மேட்ச் பண்ணும். அதனாலே நம்மால அதையே தேர்ந்தெடுக்கிறான். இதனால ஆளு யோசிக்காம ரெடி பண்ண அங்க ஒரு குட்டி உண்டு ஒரு சீடும் அங்க வரும். அந்த சீடு பாக்குறதுக்கு நார்மலாவும் சின்னதாவும் இருக்கலாம். ஆனா அந்த ஆறாவை வச்சே சொல்லலாம் அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீயா மாற போகுதுன்னு. ஆளு அந்த ட்ரீயோட ஆட்ரிபியூட்டை பத்தி அங்க பாக்குறான். இது லைஃப் டைப், பிளான் டைப். இப்போ இது டியர் 1ல இருக்கு. ஆனா ஹோலி டியர் ஸ்பிரிட் ரேங்க் 3 வரைக்கும் இதால ரீச் பண்ண முடியும். அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்கான். அதே மாதிரி இதுக்கு நர்ச்சர் அப்படின்னு ஒரு எபிலிட்டியும் இருக்கு. சிம்பிளா சொன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்மியை இதால கிரியேட் பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு ஏன்ஷியன்ட் ட்ரீ ஆஃப் லைஃப் அதை விடவும் லெவல்ஸ் அங்க கம்மியா இருக்கும். அடுத்தது இதுக்குன்னு ஒரு ஸ்கில்லும் இருக்கு, பிளான்ட் growthன்னு. ஈஸியா எந்த விதமான பிளான்ட்டா இருந்தாலும் ஒரு சில செகண்ட்ல டப்பு டப்பு டப்புன்னு க்ரோ பண்ண முடியும். அதனால ஆளு யோசிக்கிறான் சில்வர் ஸ்பிரிட், கோல்டு ஸ்பிரிட் இந்த மாதிரி ஸ்பிரிட் ஃப்ரூட்டோட விலை உண்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ரேட்டு பங்கமாவே இருக்கும். அதுலயும் டைமண்ட் ஸ்பிரிட் ஃப்ரூட்டா இருக்கிற அதை பத்திலாம் சொல்லவே வேணாம், மில்லியன்ல இருக்கும். அவ்வளவுதான், இதை வித்து சும்மா மாஸ் காட்ட வேண்டியதான். ரெண்டாவது ஸ்கில்லா லைஃப் டொமைன் அதால கிரியேட் பண்ண முடியும். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோக்கு காயம் ஏதாச்சும் ஏற்பட்டா சீக்கிரமாவே அங்க ஹீல் ஆயிடும். மூணாவது ஸ்கில் ஒரு ப்ரொஜெக்ஷன் டைப்ல இருக்க ஒரு ஸ்கில் தான். இந்த ட்ரீயால ஒரு மனுஷா மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அது பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம். நாலாவதா ஒரு ஸ்கில் இருக்கு ஸ்டார்ஸ் லேயிங் கிராஸ்ன்னு. அதை உண்டி ஆளு நல்லா கல்டிவேட் பண்ணானா சன்னு, மூணு, ஈவன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஆளால மொத்தமா முடிக்க முடியும். இந்த ஸ்கில்ல பத்தி இன்னமும் டீட்டெயிலா நம்மளுக்கு சொல்லல. ஆனா போக போக நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பரவாயில்ல வெறும் 1200 பாயிண்ட்ஸுக்கு உண்மையிலேயே இது ஒத்தாதான்ப்பா இருக்கு. ஏன்னா சப்போர்ட், டேமேஜ் அவுட்புட், ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன், இப்போ அட்டாக் டைப்ல ஒரு ஸ்பெல்லும் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு தரமான சீடா இது இருக்கும் போது என்னால எப்படி விட முடியும். ஆளு யோசிக்கவே இல்லையே, டப்புன்னு அங்க கான்ட்ராக்ட போட்டுருவான். அது ஸ்டார்டிங்ல ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா டப்பு டப்பு டப்புன்னு பெரிய ட்ரீயா அது மாறும். திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அங்க ஃபீல் ஆகும். ஆளு ரொம்ப வேகமா பிரேக் த்ரூ மேல பிரேக் த்ரூ அங்க பண்ணி டியர் 10க்கும் மேல அங்க போறான். அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அவங்க கேட்கும் மாஸ்டர் மாஸ்டர்னு. பார்த்தா சின்ன பொண்ணா ஒரு பொண்ணு அவங்க வரா. இதுலயே நம்ம யூக்கும் அங்க தெரியுது. அட எனக்கு தெரிஞ்சு ஏன்ஷியன்ட் ட்ரீ ஆஃப் லைஃபோட அந்த க்ளோனை உருவாக்குறதுக்கான ஸ்கில். இந்த ஸ்கில்ல பயன்படுத்துற மூலமா இந்த க்ளோனால இங்கே இருக்க முடியும், வெளியிலயும் இருக்க முடியும். அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு மாஸ்டர் இதுக்கு அப்புறமும் என்ன ஆனியோ அப்படின்னு நீங்க கூப்பிடலாம். ஓகே ஆனியோ. அங்க ஆனியோ டப்புன்னு வந்துட்டு ஃபிங்கரை வச்சு ஒரு வித்தியாசமான கான்டாக்ட் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறா. ஆமா இது என்ன கான்டாக்டா என்ன? இது மூலமா நம்ம ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ரொம்ப வேகமா க்ரோ ஆக முடியும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படுற மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் மூலமா என்னால உங்களை திரும்பவும் ரெசரெக்ட் பண்ண முடியும். அப்பனா நான் இறந்து போனாலும் என்ன உயிரோட உன்னால கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும் மாஸ்டர். ஆனா பிரச்சனையே என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற
இருக்கிற அந்த ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த பீஸ்ட் டேமிங் டேலண்ட் அதோட ரெசரெக்ட் பண்ண முடியாது. நார்மலான ஒரு பர்சனா ஒண்டி தான் அவங்கள ரெசரெக்ட் பண்ண முடியும். டேலண்டே இல்லாம ரெசரெக்ட் ஆகுறதுக்கு நான் ரெசரெக்ட் ஆக வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். சரி, அதை பத்தி எதுக்கு யோசிச்சுங்கன்னு, அதெல்லாம் நடக்காது எப்படியோ. அன்னியோ நான் உனக்காக ஏகப்பட்ட சீடியும் கொண்டு வரேன், சீக்கிரமா கல்டிவேட் பண்ணி பயங்கரமா லெவலப் ஆகுவேன்னு. அதுக்கு அன்னியோ ஓகே சொல்றான். இதுக்கப்புறம் நம்மளால போகும்போது அன்னியோ அப்படியே நம்ம ஹீரோட ஷட்டை பூச்சி இழுக்கிறா. மாஸ்டர், அது என்னன்னா என்னோட உண்மையான பாடியா இருக்கிற இந்த ட்ரீ அது எப்படியோ இந்த பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள தான் இருக்க போகுது. குளோனா இருக்கிற என்னால வெளி உலகத்திலயும் இருக்க முடியும். அது உங்களுக்கு ஓகே தானா? அட அதெல்லாம் எனக்கு ஓகே தான், நீ எங்க இருக்கணுமோ இரு, எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. அங்க இதை கேட்டோடனே சின்ன பொண்ணு ஆனியுக்கும் அவ்வளவு சந்தோஷம். மாஸ்டர், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதனால இந்த உலகத்தையும் தாண்டி வெளி உலகத்தை பார்க்க முடியும். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நீங்க அக்ரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் வெளி உலகம் ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. நம்ம யூக்கு அங்க புரியல. அம்மா எதுக்காக இந்த பொண்ணு இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுறா, நான் அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல ஆளு நல்லா தூங்கும் போது லைட்டா சைட்ல அங்க ஷேக் ஆகுமா. நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா என்ன இது, பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அவதான். இப்பதான் எனக்கு புரியுது, வெளியில டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னது இதுக்கான மீனிங் தானா. மாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா 10,000 மில்லியன் வருஷங்களுக்கு நான் ஒரு சீடா ரொம்ப லோன்லியா அங்கே தான் இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோமா, வெளியில எல்லாம் நம்மளால போக முடியுமா இப்படின்னு தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க வந்தீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன துரத்தி ஒண்டி விடாதீங்க. திரும்ப பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸுக்குள்ளேயே போனேன். அன்னியோ நீ இதுக்கு மேலேயும் லோன்லியா இருக்க மாட்டேன், எதை பத்தியும் நீ கவலைப்படாத. ஆனா தொல்லை பண்ணாம ஒரு சைடுக்கா இரு. ஓகே மாஸ்டர், நான் இப்படியே ஒரு சைடுக்கா இருக்கேன். இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. நம்ம ஹீரோவால சரியா மூச்சே விட முடியல. ஆமா, எதுனால எனக்கு மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கு, அதுக்கு காரணமும் நம்ம ஆனியோ தான். ஆனியோ அப்படியே ஒரு பூனை மாதிரி மண்டையில ஒட்டின்னு இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு நம்மாலு பயந்து போய் அங்க கண்ணை துறப்பான். பார்த்தா அந்த ஆனியோ அந்த பொண்ணு தான். அங்க ஆனியோ அந்த பொண்ணு நல்லா நிம்மதியா இருக்கா. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோவால தான் அங்க தூங்கவே முடியல. ஆமா மாஸ்டர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அத நான் தாமா உன்கிட்ட கேட்கணும். நீ கொஞ்சம் சைடுக்கா இருக்கியா? நான் தான் உன்கிட்ட சொன்னல, தூங்கும் போது நிம்மதியான தூங்க விடுன்னு. எதுக்காக என் மண்டியில வந்து ஒட்டின, அதனால எனக்கு மூச்சே விட முடியல, சாகுற அளவுக்கு நான் போயிட்டேன் உன்னால. மாஸ்டர் நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம தான் அப்படி டைட்டா ஹக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன் மாஸ்டர், தயவு செஞ்சு என் மேல கோவமா இருக்காதீங்க. சரி ஓகே, நான் ஒன்னும் உன் மேல கோவமா இல்ல. சரி வா, பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள போயிட்டு சின்ன சின்ன ட்ரீயோட growth எல்லாம் நம்ம போயிட்டு பார்க்கலாம். அங்க இதை கேட்கிற அவளும் உற்சாகமா ஓகே அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் பிளான் டைப்ல இருக்க ஒரு பீஸ்ட் கூட கான்ட்ராக்ட போட்டிருக்கேனா, இல்ல எனக்குன்னு ஒரு டாட்டரை நான் வளர்க்குறேனா? ஐயோ அப்படிதான் எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் ஆளு பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள வரான். அங்க ஆல்ரெடி அந்த இடத்துல 10 சில்வர் ஸ்லேயிங் கிராஸும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இப்போ இது சின்னதாவும் லெவல் கம்மியாவும் இருக்கு. ஆனா ஒன்ஸ் இது கல்டிவேட் ஆகி நல்லா பயங்கர பெருசா மாறிச்சுன்னா அவ்வளவுதான், இதோட பவர் லெவல்லாம் டெரிஃபைங்கா இருக்கும். ஆனா சிஸ்டம்ல என்ன போட்டிருக்கோம்னா, இது ஒரு கம்பேனியன் பீஸ்ட் அப்படின்னு நாங்க போட்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அது தப்பா தான் போட்டிருக்கு. ஏன்னா இதை வச்சு ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆர்மியை பெரிய அளவுல பெருகிட்டாலே போதும். காம்பேக்ட் பவர் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பிளான் டைப் பீஸ்டுக்கு லேக்கே ஆகாது. இவன் என் கிட்ட இருக்கிற அந்த டிமானிக் டிராகன் பீஸ்ட் எம்பரர் பேர்டு, அதாலேயே ஒரு கட்டத்துல இது முன்னாடி நிக்க முடியாது. அந்த அளவுக்கு பங்கமா இது மாறும். பர்பிள் கலர்ல இது ஒரு வித்தியாசமான ட்ரீயும் அங்க வளரும். அதுதான் 1000 ஸ்டார் வெயின். இதால எதையுமே அசால்ட்டா பூச்சி வச்சுக்க முடியும். அவ்வளவு சீக்கிரத்துல விடவே விடாது. அங்க அனியோ வந்துட்டு, மாஸ்டர் இப்ப என்னோட ரிலம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால இந்த பிளான் டைப் பீஸ்ட் எல்லாமே கோல்டு டியர் அந்த லெவல்ல தான் இருக்கு. ஆனா டைமண்ட் அதுக்கும் மேல நீங்க ஆசைப்படுற டியருக்கு எல்லாம் போகணும்னா இன்னமும் எப்படியோ டைம் ஆகும் மாஸ்டர். அதை பத்திலாம் கவலைப்படாத. அதுக்கு தான் பிரின்சிபல் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க வெளியில. அவங்க இருக்கும் போது எதுக்கு கவலை பண்ணும், அவங்கள வச்சு இந்த உலகத்தோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் டேமரா மாற வேண்டியதான். சரி அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் இப்படின்னு நம்மாலு ஷாப்புக்கு போறான். ஏதாச்சும் டைமண்ட் டீ எல்லாம் இருக்க சீடு கிடைக்குமான்னு. நாளைக்கிட்ட ஏன்ஷியன் ட்ரீ இருக்குல்ல, வெறுமா ஒரு சாதாரணமான சீடு இருந்தாலும் போதும், அதையே பயங்கர டெரிஃபைங்கா பயங்கர பவர்ஃபுல்லாவும் நம்மளால அங்க மாத்த முடியும். சோ இப்படி ஆளு போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த மான்வாவை பொறுமையா பாருங்க. என்னடா இது சண்டே வரல அப்படின்னு யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பீஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் பொறுமையா அவன் சண்டே இடுவான். சண்டே இதெல்லாம் ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த மான்வாவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே இதுல காமெடி அதிகமா இருக்கும். அதே டைம்ல ஆக்ஷனும் நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மால ஃபேமிலியா ரிவெஞ்ச் எடுப்பான். சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.